Welcome back to my channel. நான் உங்க சரண்யா. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிகினர்ஸ் மேக்கப் கிட் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர்ல இருந்து மேக்கப்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு பிகினருக்கு ஒரு மேக்கப் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்ட் பண்றப்ப வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ராடக்ட் இல்ல காஸ்ட்லியான ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு நீங்க வந்து சூப்பர்பான மேக்கப் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஷேர் பண்ண போற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிகினரா உங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்கின் எப்பொழுதுமே வந்துட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ உங்க ஸ்கின் டைப்க்கு அக்கார்டிங்கா வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நார்மல். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மாய்ஸ்சரைசர் இஸ் மஸ்ட். ஸோ உங்க ஸ்கின் டைப் அக்கார்டிங்கா ஒரு மாய்ஸ்சரைசர் பிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற மாய்ஸ்சரைசர் பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பிலி அன்மேரிடோட மாய்ஸ்சரைசர் ஃபார் ஆயிலி ஸ்கின். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்துட்டு உங்க மேக்கப் வந்துட்டு ஈஸியா பிளெண்ட் அவுட் ஆகும். உங்க ஸ்கின் வந்துட்டு ட்ரைட் அப் ஆகாது. அது இல்லாம வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாகவும் இருக்கும். ட்ரை பேச்சஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால மாய்ஸ்சரைசேஷன் இஸ் மஸ்ட். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா நம்ம லிப்ஸையும் வந்துட்டு ப்ரெப் பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போறோம். நீங்க ஃபார்முலேட்டட் லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்கனாலும் சரி இல்ல ஒரு கிரெம் லிப்ஸ்டிக் எது நீங்க அப்ளை பண்றீங்கனாலும் சரி உங்க லிப்ஸையும் வந்துட்டு நீங்க ப்ரெப் பண்ணிக்கணும். ஸோ லிப் பாம் கண்டிப்பா உங்க கிட்ல இருக்கணும். ஸோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா உங்க லிப்ஸை வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்துட்டு ப்ரெப் பண்ண முடியும். ஸோ உங்க லிப்ஸ் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடா இருந்தது அப்படின்னா வந்துட்டு பீல் ஆஃப் ஆகாது, ஒரு மாதிரி கிராக் அப் ஆகாது, கிரம்பிள் அப் ஆகாது. ஸோ அதனால வந்துட்டு உங்க லிப்ஸையும் வந்துட்டு உங்க ஸ்கின்னை வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ப்ரெப் பண்ற மாதிரியே லிப்ஸையும் வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணினா நீங்க ப்ரெப் பண்ணணும். ஸோ இப்போ ஸ்கின் ப்ரெப் எல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரைமர். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாம் ஃபில்அப் ஆகும். அது இல்லாம உங்க மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கும் ப்ரைமர் ஹெல்ப் பண்ணும். ஸோ பிகினரா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ப்ரைமர்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க ஒரு ஆலோவேரா ஜெல், அதாவது ஒரு ஸ்டோர் பாட் அலோவேரா ஜெல் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களோட பிரைமரா. நான் சஜஸ்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலியோட அலோவேரா ஜெல் தான் நான் வந்துட்டு இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு அலோவேரா ஜெல், அதாவது ஸ்டோர் பாட் அலோவேரா ஜெல் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரிடே பேசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரைமர் அப்ளை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நார்மல் அலோவேரா ஜெல்லே வந்துட்டு உங்களுக்கு போதுமானது. அதுக்கு அடுத்த ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேஸ். ஸோ பேஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிபி கிரீம் யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேவரட் பிபி கிரீம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிபி கிரீம் வந்துட்டு பான்ஸ் பிபி கிரீம். இல்ல வந்துட்டு நீங்க ஒரு சிசி கிரீம் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஃபேவரட் பாத்தீங்க அப்படின்னா லாக்மி 925 சிசி கிரீம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எவ்ரிடே பேசிஸ்க்கு பிபி கிரீம் இல்ல ஒரு சிசி கிரீம் போதும். ஸோ நீங்க ஒரு காலேஜ்க்கு போறீங்க, இல்ல ஸ்கூலுக்கு தான் போறீங்க, இல்ல வந்துட்டு நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க, இல்ல சும்மா ஒரு நார்மல் ஒரு ஷாப்பிங் போறீங்க அப்படின்னா இந்த பிபி கிரீம் சிசி கிரீமே போதும். லைட் கவரேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இதே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும், ஒரு ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போறீங்க, இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறீங்க, ஒரு வெட்டிங்க்கு போறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஃபவுண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா மெயின்லின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் வந்துட்டு 120. ஸோ நீங்க ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் உங்க ஸ்கின் டைப்க்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு நீங்க பிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு கன்சீலர் வேணும். கன்சீலர் எதுக்கு அப்படின்னா உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்துட்டு இன்னும் கவர் பண்றதுக்கு. எங்க உங்க ஃபேஸ்ல வந்துட்டு ஃபவுண்டேஷன் போட்ட பிறகும் சரி இல்ல பிபி கிரீம் சிசி கிரீம் போட்ட பிறகும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க கன்சீலர் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்துட்டு நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு கன்சீல் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஆக்னி ஸ்கார்ஸ் இல்ல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கு உங்க ஃபேஸ்ல. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கார்னர் ஆஃப் த மவுத்ல வந்துட்டு பிக்மெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா கன்சீலர் தேவைப்படும். ஸோ ஒரு கன்சீலர் வந்துட்டு எக்ஸாக்ட் மேட்சா இருக்க மாதிரி ஒரு கன்சீலர் வந்துட்டு உங்க கிட்ல வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு செட் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இல்ல ஒரு பிபி கிரீம் சிசி கிரீம் போட்டிருக்கோம். அதுக்கு மேல நம்ம கன்சீலர் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு காம்பாக்ட் பவுடர் இல்ல ஒரு லூஸ் பவுடர் தேவை. ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட் வந்துட்டு ரொம்ப
பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷனும் கூட. ரொம்ப சூப்பர்பாவும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு காம்பேக்ட் தான் இது. மேப்ளின்ஸ் சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காம்பேக்ட், அது இல்லாம ரொம்ப அமேசிங்கா ஒர்க் பண்ணக்கூடிய காம்பேக்ட் பாத்தீங்கன்னா மேப்ளினோட சூப்பர் ஃப்ரெஷ் காம்பேக்ட் பவுடர். ஸோ இதுல வந்துட்டு 4 ஷேட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க அதுல இருந்து பிக் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் யூஸ் பண்ணி உங்க ஃபேஸை வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கன்சீலர் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் கன்சீலரையும் வந்துட்டு நல்லா செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் வந்துட்டு க்ரீஸ் ஆகாது. அடுத்த முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், பிபி கிரீம், சிசி கிரீம் எதுவா இருந்தாலும் வந்துட்டு நீங்க ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு நேச்சுரலா லுக் வேணும், இன்னும் சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிட்டு நீங்க பிளெண்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பியூட்டி பிளெண்டர் கைண்ட் ஆஃப் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணலாம். இல்ல வந்துட்டு டு ஸ்டார்ட் வித் இந்த மாதிரி ஒரு வெஜ் ஸ்பஞ்ச். இது பாத்தீங்க அப்படின்னா பேக் ஆஃப் 8 இருக்கும். அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பீசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேக் ஆஃப் 8 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 150 100 rupees இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன் இது. டு பிகின் வித் வந்துட்டு இந்த மாதிரி நீங்க ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிட்டு நீங்க பிளெண்ட் பண்ணலாம். இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபிளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பஞ்ச் நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இதை நல்லா வந்து தண்ணியில வெட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியில காமிச்சு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டீங்கன்னா எக்ஸஸ் தண்ணி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி டேம்பான ஸ்பஞ்சை தான் வந்துட்டு நீங்க பிளெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரை ஸ்பஞ்சை வந்துட்டு நீங்க பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது உங்க கிட்ல தேவையான ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளஷ், கான்டூர் அண்ட் ஹைலைட் பேலட். ஸோ ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா டுவானாவோட பிளஷ் பேலட். ஸோ என்னோட கிட் பாத்தீங்க அப்படின்னா 02 ஒரு கிட்க்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த டோன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஸோ இன்னொரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்லி பிங்க் கலர் இருக்க மாதிரி கிட். ஸோ இதுல உங்களுக்கு வந்துட்டு 6 பிளஷ் ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அது இல்லாம ஒரு மேட் கான்டோர் ஷேடும் இருக்கு. அது இல்லாம ஒரு ஹைலைட்டரும் இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன். இது ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட்டும் கூட. ஸோ இந்த பிளஷ் பேலட் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம் ஆஸ் அ பிகினரா. ஸோ இதுலயே வந்துட்டு உங்களுக்கு 6 பிளஷ் ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு கான்டோர் ஷேடும் கிடைக்குது, ஹைலைட்டரும் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம ஐஸ்க்கு வரலாம். ஸோ ஐஸ்க்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணணும். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணீங்க அப்படின்னாலே உங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ரேம் கொடுக்கும். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஐஷேடோல இருந்தே வந்துட்டு நீங்க ஒரு கிரே கலர் இல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல வந்துட்டு ஒரு ஐப்ரோ பென்சில் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினரா பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஐப்ரோ பென்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்னோட ஃபேவரட் பாத்தீங்க அப்படின்னா மேப்ளினோட ஐப்ரோ பென்சில், இல்ல அப்படின்னா வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ பென்சில் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ஐஸ்க்கு வருவோம். ஸோ ஐஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐ ஷேடோ தேவைப்படும். ஐ ஷேடோ ரெக்கமெண்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் பியூட்டியோட ஐ ஷேடோ வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல 9 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. அது இல்லாம ரொம்ப ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்கு. 179 rupees தான் இதோட ரேட்டும் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிளான பேலட்டும் இது. டெஃபினட்டா அதை செக் பண்ணி பாருங்க. ஐ ஷேடோ வந்துட்டு உங்க கிட்ல கண்டிப்பா தேவை. ஸோ இதுல இருந்தே வந்துட்டு இந்த பேசிக் ஐ ஷேடோ பேலட்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா இதுல பிளாக் இருக்கு, ப்ரௌன்ஸ் இருக்கு, ஷிம்மர்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஐ லுக் வந்துட்டு உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்துட்டு காஜல். ஸோ காஜல் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஐட்டமா இருக்கும். ஸோ உங்க கிட்ல கண்டிப்பா காஜல் இருக்கணும். நான் என்னோட ஃபேவரட்டான காஜல்ஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்க உங்களோட ஃபேவரட்டான காஜல் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா மேப்ளின் கொலோசல் காஜல், சூப்பர் பிளாக் காஜல் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபேஸஸ் கனடாவோட காஜல். இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்மட்ச் ப்ரூஃப். ரொம்ப நேரம் வந்துட்டு உங்க ஐஸ்ல வந்துட்டு இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், ஸ்மட்ச் ஆகாது. அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்க ஐஸை வந்துட்டு இரிட்டேட் பண்ணாது. நிறைய பேர் கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்க கூட வந்துட்டு இந்த காஜல்ஸ் தாராளமா வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்துட்டு நம்ம கிட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஐட்டம். ஸோ ஐஸை வந்துட்டு டிஃபைன் பண்றதுக்கு கண்டிப்பா ஐலைனர் தேவை. ஸோ என்னோட ஃபேவரட் ஐலைனர் பாத்தீங்க அப்படின்னா L18 ஒரு ஐலைனர். இதுல நிறைய ஷேட்ஸ் கூட இருக்கு. நான் பேசிக் பிளாக் கலர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிகின் பண்றதுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஐஸை வந்துட்டு நல்லா ஓப்பன் அப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு லேஷஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அது போட்டா வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியாது.
ஸோ அதை வந்துட்டு இன்னும் நல்லா அழகா காமிக்கிறதுக்காக வந்துட்டு மஸ்காரா தேவை. ஸோ உங்க கண்ணை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா கூட காமிக்கும். ஸோ அதனால வந்துட்டு மஸ்காரா கண்டிப்பா உங்க கிட்ல வச்சுக்கோங்க. ஸோ என்னோட ஃபேவரட்டான மஸ்காரா பாத்தீங்க அப்படின்னா மேப்ளின் கொலோசல் மஸ்காரா. இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட், சி வாஷ் வேரியன்ட் கூட நீங்க ட்ரை பண்ணலாம். நான் ஏன் வாட்டர் ப்ரூஃப் வேரியன்ட் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எவ்ரிடே வந்துட்டு நீங்க மஸ்காரா அப்ளை பண்றப்ப நீங்க காலையில காலேஜ்க்கு போறீங்க இல்ல ஆஃபீஸ் போறீங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்வெட் ஆனீங்க இல்ல இன் பிட்வீன் டைம்ல வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணீங்க அப்படின்னாலும் வந்துட்டு உங்க மஸ்காரா அப்படியே வந்துட்டு ரன் டவுன் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால வந்துட்டு நீங்க பிகினரா இருந்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ வாஷபிள் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஃபிளேக் ஆஃப் ஆகி வந்துடும். ஸோ அட் டைம்ஸ் வந்துட்டு மழையில நனைஞ்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்க மஸ்காரா அப்படியே வந்துட்டு ரன் டவுன் ஆயிடும். ஸோ அப்படியே கண்ணு கீழே எல்லாம் இறங்கிடும். ஸோ அதனால வந்துட்டு டு பி ஆன் த சேஃபர் சைடு வந்துட்டு நீங்க வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ நம்ம மேக்கப்பையும் வந்துட்டு ட்ரீட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப பிகினரா இருக்கீங்க, ஸ்கூலுக்கு தான் போறீங்க, இல்ல எனக்கு வந்துட்டு லிப்ஸ்டிக் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு டிண்டட் லிப் பாம் வந்துட்டு உங்க கிட்ல வச்சுக்கலாம். இல்ல வந்துட்டு எனக்கு லிப்ஸ்டிக் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், ஸோ ஜஸ்ட் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு ஒரு 2 ஷேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. அதே போல ஒரு நியூட் கலர் லிப்ஸ்டிக் வச்சுக்கோங்க. 2 லிப்ஸ்டிக் தான் வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு ரெட் அண்ட் நியூட் கலர் வச்சுக்கோங்க. ஸோ ரெட் கலர் லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா இது லிக்விட் லிப்ஸ்டிக். இது வந்துட்டு ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் வந்துட்டு 24. இது வந்துட்டு L18ஓட லிப்ஸ்டிக். இதுவும் வந்துட்டு மேட் கலர் பாப் மேட் லிப்ஸ்டிக் தான். இந்த ஷேட் வந்துட்டு பிங்க் கிஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நான் என் லிப்ஸ்ல வேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு அமேசிங்கான நியூட் பிங்க் கலர். இந்த 2 லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு உங்களுக்கு மோர் தேன் எனஃப். கூட வேணா நீங்க ஒரு லிப் பாம் வச்சுக்கலாம், டிண்டட் லிப் பாம் வச்சுக்கலாம். ஸோ இதே வந்துட்டு பிகினரா உங்க கிட்ல வந்துட்டு மோர் தேன் சஃபிஷியன்ட். ஸோ இந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்டிக்கு ஒரு வெட்டிங்க்கு இந்த மாதிரி டைம்க்குலாம் வந்துட்டு நீங்க இந்த ரெட் லிப்ஸ்டிக் நீங்க வேர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே சார்ட் ஆஃப் லுக் வந்துட்டு ரொம்ப கேஷுவலான லுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூட் லிப்ஸ்டிக் பக்காவா செட் ஆகும். அதனால வந்துட்டு உங்க கிட்ல கண்டிப்பா ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக்கும் இருக்கணும், ஒரு நியூ லிப்ஸ்டிக்கும் இருக்கணும். இவ்வளவு நேரம் மேக்கப் பத்தி பார்த்துட்டோம். ஸோ மேக்கப் எல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ண பிறகு நிறைய பிகினர்ஸ் மேக்கப் கிட்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்கப் மட்டும்தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறதே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கே தேவையான ப்ராடக்ட்டும் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கணும். ஸோ பிகினரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு மேக்கப் ரிமூவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்க ஃபேஸ்ல இருக்க எல்லா மேக்கப்பையும் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்துட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு எல்லா மேக்கப்பும் வராது. ஸோ அதனால வந்துட்டு மேக்கப் ரிமூவர் இஸ் மஸ்ட். ஸோ உங்களோட மேக்கப் கிட்ல மேக்கப் ரிமூவரும் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கார்னியர் மிஸ்லர் வாட்டர் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 125 ml வேரியன்ட். ஸோ இதுல 400 ml வேரியன்ட்டும் இருக்கு. ஸோ உங்களோட லைக்கிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ணினா உங்க மேக்கப் எல்லாம் வந்துட்டு நீங்க ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேட்டு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். ஸோ அப்ப எந்த ரெசிடியூமும் இருக்காது, உங்க ஸ்கின்னும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வந்துட்டு உங்களோட மேக்கப் கிட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஐட்டம். ஸோ பிகினரா வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றப்ப பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உடனே வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட தாட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ், உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தது, சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ். Oh